விக்னேஸ்வர் 6 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சித்திரை வருடப்பிறப்பு. எத்தனையோ மாதங்கள் வந்தாலும் தை மாதம் சித்திரை மாதம் என்பதை நாம் வெகு கோலாகலமாக மகிழ்ச்சிகரமாக தெய்வ பக்தியுடன் இந்த நாள் போல நாம் என்றுமே இருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அதை செஞ்சுக்கிட்டு இருப்போம். நம்மால் முடிந்தவற்றை நாம் செய்யலாம். இந்த சித்திரை வருடப்பிறப்பன்று நீங்க குளிக்கிற தண்ணியில இதை போட்டு குளிச்சிங்க அப்படின்னா அந்த வருடம் முழுவதும் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடல்ல குளிச்ச பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடல்ல குளிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். யாராலையும் அவ்வளவு எளிதில் கடல்ல நீராட முடியாது. ஏன்னா அந்த கடல் நீர் அப்படிங்கிறது நம்முடைய தோஷங்களை, நம்முடைய பாவங்களை, அவரவர் செய்த கர்மாக்கள் விலகக்கூடிய சூழ்நிலையை கூட அந்த கடல் நீர் கொடுக்கும். அந்த உப்பு நீர் மேல பட்டாலே அவ்வளவு நன்றாக இருக்கும். ஆறு, ஏரி, குளங்கள் இப்படி நீர்நிலைகள்ல நீராடும் அந்த ஒரு பலனை கொடுக்கும். இதையெல்லாம் நாம போட்டு குளிக்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேப்பிலை, மஞ்சள் தூள், அருகம்புல், பசும்பால், வாசனை மிகுந்த மலர்கள். வாசனை மிகுந்த மலர் அப்படின்னா பன்னீர் ரோஜா எடுத்துக்கலாம், மல்லிகை எடுத்துக்கலாம். இந்த 2 மலர்கள் நிறைய சூட்சமங்கள் நிறைந்த மலர்கள். அதுல இந்த 2 மலர்கள்ல எது உங்களுக்கு கிடைக்குதோ நீங்க அந்த மலர்கள் எடுத்துக்கொள்ளலாம். திரும்பவும் சொல்றோம், வாசனை மிகுந்த மலர்கள், வேப்பிலை, மஞ்சள் தூள், அருகம்புல், பசும்பால். இதெல்லாம் நீங்க குளிக்கிற நீர்ல நீங்க போட்டு சித்திரை வருடப்பிறப்பன்று பிரம்ம முகூர்த்தத்துல அந்த ஒரு நாள் மட்டுமாவது பிரம்ம முகூர்த்தத்தில் குளிக்கும் பொழுது ரொம்பவே நன்றாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும். நம்ம விடிந்து சூரியன் வந்ததுக்கு அப்புறம் குளிக்கிற பழக்கம் இருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு நாளாவது இந்த விஷயங்களை நீங்க போட்டு குளிக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா. இதற்கு அடுத்து வருடப்பிறப்பு அன்னைக்கு என்ன வாங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வியாக இருக்கிறதுனால அந்த பதிலையும் நாம் இன்னைக்கு பார்க்கலாம். வருடப்பிறப்பு அப்படின்னாலே நாம் அன்னைக்கு என்ன வாங்கணும்? மிக முக்கியமான நாளாக அன்று வெள்ளிக்கிழமை வருவதனால் நாம் அதிகாலை 6 to 6:15 கல் உப்பு வாங்கிவிட வேண்டும். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். அது நீங்க எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கின்ற விஷயம்தான். இருந்தாலும் அந்த வருடப்பிறப்பன்று செய்வது ரொம்பவே நன்றாக இருக்கும். அந்த கல் உப்பு பாக்கெட் வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு வெள்ளி வாங்கிக்கோங்க. அன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதினால் ஒரு வெள்ளி காயின், மகாலட்சுமி தேவியோட பொறித்த அந்த வெள்ளி டாலர் அல்லது வேறு உங்களுக்கு என்ன வாங்கணும் அப்படின்னாலும், ஏன்னா இந்த வெள்ளி டாலர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 100 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கும். அது நீங்க வாங்கிக்கலாம். இப்படி அது வாங்கிக்கோங்க. அடுத்ததாக அன்று கோமாதா கன்றோடு கூடியிருக்கும் கோமாதா சிலை இருந்தா நீங்க வாங்கிக்கோங்க. சிலை வாங்க முடியல அப்படின்னா ஸ்டிக்கர் வாங்கிக்கோங்க. அன்று தானிய வகைகள் நிறைய நீங்க உங்க வீட்டுல வாங்கி வைக்கலாம். அரிசி வாங்கி வைக்கலாம். இப்படி உங்களுக்கு எது முடியுமோ அத்தனையும் அன்னைக்கு வாங்கி வைக்கலாம். முக்கியமாக இந்த கோமாதாவுடைய விஷயமாகட்டும், வெள்ளி காயினாகட்டும், கல் உப்பாகட்டும், இது நீங்க வாங்குவது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அன்னைக்கு நீங்க வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நிறைய அந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உங்க குடும்ப அனைவருடன் நீங்க ஆலயம் சென்று அர்ச்சனைகள் செய்து உங்களால் முடிந்த தானங்கள் செய்து என்ன முடியுமோ, ஒரு சாக்லேட், 1 ரூபாய் சாக்லேட் கூட நீங்க நிறைய பேருக்கு வாங்கி கொடுக்கலாம். இப்படி முடிந்ததை செய்யலாம். நாம முடியாததை நாம செய்யறதை விட, அல்லது வீட்டில் சமையல் செய்து ஏதோ ஒரு ஆகாரம், வெண்பொங்கல், தயிர் சாதம், அன்னைக்கு நீங்க ஆஃப் ஒயிட், அதாவது சுக்கரனுடைய கலராக அந்த கலர்ல என்ன உணவு நீங்க செய்து நிறைய பேருக்கு கொடுக்கலாம், கொஞ்சம் பேருக்கு கொடுக்கலாம். இப்படி எது செய்தாலும் மகிழ்வாக அந்த நாளை நீங்கள் கழிக்கும் பொழுது அந்த வருடம் முழுவதும் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நாம இப்ப சொல்லிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நீங்க என்னெல்லாம் போட்டு அந்த நீர்ல குளிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம சொன்னோம். அடுத்ததாக நீங்க என்ன வாங்கணும் அப்படிங்கிறதையும் நாம சொல்லியிருக்கோம். இப்போ இதெல்லாம் மேல நீங்க அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல உங்க குலதெய்வ திருவுருவ படம் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா இலுப்பை எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வேப்பிலை, எலுமிச்சம்பழம், மஞ்சள், குங்குமம் அதெல்லாம் நீங்க வச்சு ஒரு வெல்லம் நிவேதனமாக வைத்து குலதெய்வ வழிபாடை முதல்ல செஞ்சுட்டு அடுத்து நீங்க வருகின்ற வழிபாட்டு முறைகளை செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி நீங்க வருடப்பிறப்பு அன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் உங்க குலதெய்வத்தை அன்று மனதார நினைக்க வேண்டும். ஒரு கைப்பிடி நாணயங்கள் எடுத்து உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரும் ஒவ்வொரு கைப்பிடி நாணயங்கள் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் மூட்டையாக கட்டி அதை நீங்க ஒரு இடத்துல வச்சுட்டு பூஜைகள் செய்யுங்க. செஞ்சுட்டு அடுத்து நீங்கள் எப்போ குலதெய்வ ஆலயத்துக்கு போறீங்களோ அந்த மூட்டையை எடுத்து கொண்டு போய் உங்க குலதெய்வ ஆலயத்துல சேர்த்துருங்க. வருடப்பிறப்பன்று நீங்கள் எடுத்து வைக்கும் அந்த குலதெய்வத்திற்கு சேர வேண்டிய அந்த நாணயங்கள் உங்க வீட்டிற்கு
பல மடங்கு உங்களுக்கு பணத்தை பெருக்கி கொடுக்கும். அந்த நாணயங்களை எவ்வளவு சீக்கிரம் குலதெய்வத்தில் நீங்கள் செலுத்த முடியுமோ செலுத்தி விடலாம். ஆனால் வருடப்பிறப்பன்று குலதெய்வத்திற்கென்று நீங்கள் சேமிக்கும் அந்த பணம் வருடங்கள் ஆனாலும், எத்தனை வருடங்களாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கைக்கு மென்மேலும் உயர்வாக நீங்கள் வாழ்வதற்கு வழிகாட்டியாக உதவும். இதனையும் செய்து கொள்ளுங்கள். முக்கியமான 3 விஷயங்களை இன்னைக்கு வருடப்பிறப்பு அன்னைக்கு செய்யணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.